என் மச்சான் பின்னி பண்ணல எடுத்துருக்காரு ரியோ டெல்லிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. படம் பாருங்க, அதான் 6 மணிக்கு மேலே எப்படி என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். இன்ஸ்பைர் ஆகி அண்ணன் ரியோன் இறங்கினார் களத்தில், அதெல்லாம் அந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு. மாக்கப் பண்ண கலக்கிட்டாரு, சூப்பராக இருந்துச்சு படம் எல்லாமே. நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கேன், எல்லாருமே நல்லா சிரிச்சு பார்த்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து கண்டிப்பாக பாருங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். ஐசிட் டேரக்டர் போய் இந்த மாதிரி இப்படி படம் பண்ணுறாங்க சார், 6 மணிக்கு மேலே ஆம்பளையா மாறுற மாதிரி ஒரு கதை. வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரோம். ரொம்ப நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ், ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட வெளில வந்தோம். என் மச்சான் பின்னி பண்ணல எடுத்துருக்காரு ரியோ டெல்லிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. நாங்களாம் சேர்ந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த ஷோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க வெயிட்டிங். ஹீரோயினாக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயின் சிஸ்டர் டோக்கியா பண்ணியிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும் பின்னி பண்ணல எடுத்துருக்காங்க எல்லாருமே. மாக்கப் பண்ண ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எல்லா கவுண்டரும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. 6 ஸ்ரீராம் வாய்ஸ் தான் பாட்டு நினைக்கிறேன், அந்த பாட்டு செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்கு ப்ரோ. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அதை விட பயங்கரமாக இருந்தது. ஸோ 6 மணிக்கு மேலே எங்கே தாண்டி போகிறேன் அப்படின்னு கேட்குற மேட்ரு தேட்டரில் பார்க்குறப்ப பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. ட்ரைலரில் வந்து பொண்ணு கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையிலே கஷ்டம் தானே, அதனால் அந்த மேட்ரு இங்கே ஹெவியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது, அது பயங்கர பிளாஸ்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ, செம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் இப்போ கிளம்பி போகிறப்போ ஒரு மேம் ஒருத்தங்க போனாங்க, அவங்க ரியோ கீழேருந்து சொல்லிட்டு போனாங்க, ரியோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதுலையும் கலக்கிட்டீங்க, வாழ்க்கை வளவுடன் ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஏஜ் குரூப்லாம் இல்லாமல் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்குற செம்ம ஜாலியான படம். ரியோவோட யூஸ்வலாக ஒரு ஃபிலிம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் காமெடியெல்லாம். இதுவும் அதே மாதிரி இருக்குது, எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க? இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட்டான படம் தான். இது வரைக்கும் ரியோ டார்லிங் பண்ண படத்தோட இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் தான். ஆனால் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குன்றது இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. விஜய் சார் ரெஃபரன்ஸ் இது அந்த ரயில்வே ட்ராக்ல போஸ்ட் ஆமாம், அது சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும் சார் ரொம்ப பிடிக்குன்றதுனால வச்சுருந்தோம்னாங்க. ஸோ அது பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் வேற லெவல். இது அதான் சொன்னேன், ரியோனாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமாக போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். வேற லெவல், சூப்பர். ஆமாம்மா, டெஃபினட்டாக காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலேயே வித்தியாசமாக ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாரும் டெஃபினட்டாக போய் பாருங்கள், எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ரியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரியோ வந்து ஒரு வளர்ந்து வர கலைஞர் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேலே மேலே வந்து அவருடைய நடிப்பும் நல்லா இருக்குது. வர்த்திகா அவங்க புதுமுகம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இப்போ இந்த படத்தில் தான் அவங்க வந்து ஒரு புதுசாக வந்தவங்க மாதிரி இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி தீபா வெங்கட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வந்திருக்காங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த கதையை வந்து நம்ம நம்ப முடியாது, வேற்று உலகத்துலேருந்து வந்து இங்கே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக மாறி அது வந்து நம்ப முடியலனாலும் நம்மளை நம்ப வைக்கிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டருக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னுடைய பாராட்டுகள். என்டையர் டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க. படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். எல்லாமே நல்லா, அந்த காமெடி முனிஷ்காந்த் எல்லாருமே, இப்போ ஆனந்த்னு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் போல், அவர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிவியில் பார்க்கறதுக்கும் படத்தில் பார்க்க ஒரு சேஞ்ச் உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லா தெரியுதுப்பா. டிவியில் பார்க்கும்போது அவரை ஒரு காம்ஃபேராக நாங்கள் பார்த்துருக்கோம், நல்லா பண்ணுவார். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஒரு அந்த கேரக்டரோட அவர் ஒன்றிருக்காரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லா ஏஜில் இருக்க ஆடியன்ஸ்க்கும் படம் செட் ஆகும், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த காலத்து இளைஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் படம் பிடிக்காதுன்னு சொல்ல மாதிரி? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த எவ்வளோ கத்துறாங்க அவங்க, கண்டிப்பாக ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால என்டையர் டீமும் நல்லா பண்ணியிருக்காங்க, பாராட்டுக்காங்க. டீம் நிறைய பேர் காமெடி ரொம்ப நல்லா இருக்குப்பா. முனிஷ்காந்தெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாட்டாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த 2.5 மணி நேரமும் ஒரு இதாக சும்மா சண்டை அது இதுன்னு இல்லாமல் ஒரு காமெடி கலந்த ஒரு மூவியாக கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்து என்ஜாய் பண்ணப்பா. தேங்க்யூப்பா. மாக்கப் பண்ண கம்பி சூப்பராக இருந்துச்சு. டிஜே பிளாக் வந்த 2 சீனுமே அவர் பண்ண சம்பவம் நல்லா இருந்துச்சு, அதை பார்த்து நல்லா மாக்காப்பா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்து. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராம் புதுசாக, அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ராம்னு வந்தது அந்த படத்தில். அவர் பேர் அந்த பையன், அந்த தம்பியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்டாக வராரு இல்லையா, பாலாஜி, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்து மொத்தத்தில் வந்து நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்கு படம்.
இன்ஸ்பைர் ஆகி அண்ணன் ரியோன் இறங்கினார் களத்தில், அதெல்லாம் அந்த காமெடியும் நல்லா இருந்துச்சு. மாக்கப் பண்ண கலக்கிட்டாரு, சூப்பராக இருந்துச்சு படம் எல்லாமே. கண்டிப்பாக ஓடிடும் ஐயா. தேங்க்ஸ் ஐயா. ப்ரோ ஏற்கனவே டபுள் ஆக்குபென்சின்னு ஒரு படம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பட்டையை கிளம்பிச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, தமிழ் சினிமாவில் இப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்களா, ஏன்னா தமிழ் சினிமானாவே ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலுக்கு மேலே ஏறி போய் அந்த படத்தை பண்ணியிருப்பானுங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த படம், எந்த சீனுமே வந்து புளிக்காது. சரி ஓகே, ஒரு ரீசனாக இருந்துச்சு, சரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மன்னிச்சோம், படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே கான்செப்டை கொண்டு வந்து இங்கே விட்டோன்னே கொஞ்சம் சலிப்புருச்சு. எந்த நாயோ ஐசிட் டேரக்டர் போய் இந்த மாதிரி இப்படி படம் பண்ணுறாங்க சார், 6 மணிக்கு மேலே ஆம்பளையா மாறுற மாதிரி ஒரு கதைனா இது போதுமே, இதை வச்சு பண்ணுமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே தெரியாமையே பண்ணியிருக்கானுங்க போல இருக்குது. ஸோ இந்த படம் வந்திருக்குது. அநேகமாக இந்த படத்தை அந்த படத்தோடு தான் வந்திருக்கணும். சரி 2 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மறந்துடுவாங்கன்னு நினச்சாங்க, நம்ம எப்படி மறப்போம். அது ஒன்று தான் சலிப்பு தட்டுச்ச ஒழிய படம் செகண்ட் ஹாஃப் வந்து படத்தை காப்பாற்றி விடுச்சு. கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரசிக்கிறமாக இருந்துச்சு. ஆனால் இன்டர்வெல்ல வந்து 6 மணிக்கு மேலே ஆம்பளையாக மாறுறான்னு சொன்னோடனே நம்மளுக்கு கிளைமேக்ஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. சரி இது இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. மாக்காப்போ வந்து வேஸ்ட்டு, மற்ற எல்லாருமே டிஜே பிளாக் எல்லாருமே வேஸ்ட் தான். ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் அவங்க காமெடின்னு பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு சிரிப்பு வரணும்ல, அதானே காமெடி, அது வரல. அதுதான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் டபுள் ஆக்குபென்சி பார்த்தவங்கலாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா அது அங்கே அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்க. ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் பாருங்க, அதான் 6 மணிக்கு மேலே எப்படி என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாகாப்பானா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருக்காரு, படம் நல்லா இருக்கும். நீங்கள் டிஜே வந்து நிறைய ரசிகர் ஆமாம், ரியோனா கூப்பிட்டாரு, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுன்னு சொன்னார். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன்லாம் எல்லாம் சிரிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அந்த படத்தை. சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்க. நல்லா பண்ணியிருக்காரு. 6 மணிக்கு மேலே தான் மாறுறாரு. அதுதான் ரொம்ப காமெடியாக இருக்குது படம். வந்து நகர்றதே தெரியாமல் 2.5 மணி நேரம் ரொம்ப கவலையாக இருக்குது இந்த படம். என் மச்சான் பின்னி பண்ணல எடுத்துருக்காரு ரியோ டெல்லிங், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. நாங்களாம் சேர்ந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த ஷோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க வெயிட்டிங். ஹீரோயினாக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயின் சிஸ்டர் டோஃபியா பண்ணியிருக்காங்க, அவங்களா இருக்கட்டும் பின்னி பண்ணல எடுத்துருக்காங்க எல்லாருமே. மாக்கப் பண்ண ரொம்ப நாள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எல்லா கவுண்டரும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அதுவும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. 6 ஸ்ரீராம் வாய்ஸ் தான் பாட்டு நினைக்கிறேன், அந்த பாட்டு செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை விட பயங்கரமாக இருந்தது. ஸோ 6 மணிக்கு மேலே எங்கே தாண்டி போகிறேன் அப்படின்னு கேட்குற மேட்ரு தேட்டரில் பார்க்குறப்ப பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. ட்ரைலரில் வந்து பொண்ணு கிடைக்கிறது கஷ்டன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையிலே கஷ்டம் தானே, அதனால் அந்த மேட்ரு இங்கே ஹெவியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது, அது பயங்கர பிளாஸ்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் ப்ரோ, செம்ம ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் இப்போ கிளம்பி போகிறப்போ
ஒரு மேம் ஒருத்தங்க போனாங்க, அவங்க ரியோ கீழேருந்து சொல்லிட்டு போனாங்க, ஐயோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இதுலையும் கலக்கிட்டீங்க, வாழ்க்கை வளமுடன் ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஏஜ் குரூப்லாம் இல்லாமல் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்குற செம்ம ஜாலியான படம். ரியோவோட யூஸ்வலாக ஒரு ஃபிலிம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் காமெடியெல்லாம். இதுவும் அதே மாதிரி இருக்கா, எதுவும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட்டான படம் தான். இது வரைக்கும் ரியோ டார்லிங் பண்ண படத்தோட இது டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் தான். ஆனால் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குன்றது இன்னைக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. விஜய் சார் ரெஃபரன்ஸ் அந்த ரயில்வே ட்ராக்ல போஸ்ட் ஆமாம், அது சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்கும் சார் ரொம்ப பிடிக்குன்றதுனால அதை வச்சுருந்தோம்னாங்க. ஸோ அது பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் வேற லெவல். இது அதான் சொன்னேன், ரியோனாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது படம். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லாரும் போய் வீக்கெண்ட் தாராளமாக போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். வேற லெவல், சூப்பர். ஆமாம்மா, டெஃபினட்டாக காமெடி, ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுலேயே வித்தியாசமாக ஒரு கான்செப்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாரும் டெஃபினட்டாக போய் பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ஒரு 2.25 மணி நேரம் போனதே தெரியல. அவர் நடிச்சப்பா எல்லாரும் படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. உங்களோட சப்போர்ட் வேணும். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும், ஜாலியாக வந்து பாருங்க. Please ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க. please come watch the movie. It's a full family entertainer and I hope everyone enjoys the film. Thank you so much. இதுல நிறைய பேர் டெபியூ ஆயிருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. அண்ட் இது ஃபுல் லென்த் காமெடி படம், ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படம். ஸோ நான் அப்படி ஒன்று பண்ணல, ஏதாவது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பற்றி பேசிட்டு இருப்போம். ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னர் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். FDFS இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தோம், அதோட ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது, செம்ம எனர்ஜியாக இருந்தது எங்களுக்குமே. ஸோ மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, இந்த படம் இன்னும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். ஃபேமிலியாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஒரு ஐடியா, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அதை வெளியில் போய் சொல்லுங்கள். ஸோ அதுதான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது. ஸோ படம் பிடிச்சிருந்ததுன்னா வெளில போய் சொல்லுங்கள். தேங்க்யூ. காஃபியா நடிகை காஃபியா தெரியாது. கொஞ்சம் எமோஷன் ட்ரை பண்ணுறாங்க, இப்போ பேசிக்கலாம். எங்கள் ஆடியன்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நான் ரியோனாவோட தங்கச்சியாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா சிரித்து பார்த்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து கண்டிப்பாக பாருங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. அண்ணனை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அண்ணா மாதிரி தான், மாறி இல்லை, சொந்த அண்ணா தான். ஸோ நடிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போது அவர் சொல்லிட்டே இருப்பார், ஃபர்ஸ்ட் டே பாருன்னு சொல்லிட்டே இருப்பார். இப்போ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எத்தனை நாள் 100 days? அது வந்துட்டு ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக போகணும் நம்புகிறேன்.